முதல்ல யுவராஜ் ஏன் கோகுல்ராஜை கொலை பண்றாரு அப்படின்னா, இப்போ கோகுல்ராஜ் அவருக்கு முன்ன பின்ன தெரியுமா, இல்ல சொந்தக்கார பொண்ணு, இப்போ இந்த ஆணவ கொலையில ஈடுபடுறதுலாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா பேரண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவா இருப்பாங்க. பொண்ணு என்ன மீறி போயிட்டான்னு வந்து கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த சர்க்கிள்ல என்ன பண்ணுவாங்க. உடுமலைப்பேட்டை சங்கரினுடைய கொலையை பார்த்தோம் அப்படின்னா அது கௌசல்யாவோட அப்பா தான் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் கூலிப்படையெல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. பட் கோகுல்ராஜ் கேஸ்ல முக்கியமான விஷயம் வந்து கோகுல்ராஜ் வந்து யாருன்னே யுவராஜுக்கு வந்து தெரியாது. அவர் வந்து அந்த திருச்செங்கோடு மலையில தான் பாப்பாரு முதல் முறையா. அந்த ஏரியால வந்து வளர ட்ரை பண்ணிருப்பாரு யுவராஜ். யுவராஜ் ஏன் வளர ட்ரை பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு சாதிய பின்புலம் இருக்கு. அந்த பகுதிகளில் ஒரு ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய ஒரு சாதியினுடைய பின்புலம் யுவராஜுக்கு இருக்கு. அந்த கம்யூனிட்டியில வளரணும், அவர் தன்னை ஒரு ஆளா நிரூபிக்கணும். அப்போ அந்த ஏரியால வந்து அந்த சாதியை சேர்ந்தவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. இப்ப திமுக அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்க, அதிமுக அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்க. தனித்தனியா ஜாதி கட்சியும் அந்த கம்யூனிட்டில இருந்து உருவாக்கிட்டாங்க. இவ்வளவு காம்படிஷன் மத்தியில அவர் வளரணும், ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணும், பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். அடிப்படை வந்து பொருளாதாரம் தான். இதை வச்சு ஒரு காசு சம்பாதிக்கணும்னு அவர் பாக்குறாரு. அப்பதான் ரொம்ப வீரியமா எல்லா இடத்துலயும் கூட்டம் போட்டு நாங்க வந்து நீ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணா நாங்க வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப இது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போகணும்ல, ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷன்ல நான் பெஸ்ட்னு காமிக்கும் பொழுது ஒரு கொலையை பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில தான் கோகுல்ராஜை பாக்குறாரு. ரெண்டு பேரும் வேற வேற ஜாதின்றதை கண்டுபிடிக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி கொடூரமாக வந்து கொலை செய்யறாரு. அந்த கொலையை செய்யறதன் வழியாக நான் இவங்க எல்லாத்தோடையும் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு இதை பாடுறேன் பாரு, நீ சொல்றவங்கலாம் வந்து உன் ஜாதிக்காரனா இருந்தா கூட அவன் ஜாதிக்காரனா நிக்க மாட்டான், நம்ம பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா நம்ம சும்மா விட்டுருவோமா, லவ் பண்ணிட்டா சும்மா விட்டுருவோமா அப்படின்ற அடிப்படையில இந்த ஜாதியை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கு அல்லது ஃபியூச்சர்ல ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சு ஒரு சீட்டு வாங்குறதுக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும், அவ்வளவுதான் அவருக்கு. அதுக்கு இந்த ஜாதின்றது ஒரு டூலு.